இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னம்மா மருந்து குடிங்க. எவ்வளவுதான் மருந்து குடிக்கிறது ஃபாத்திமா? எனக்கு வந்திருக்கிற இந்த இருமல் வியாதி நான் சாகுற வரைக்கும் இருக்கும். என்ன பேச்சுமா பேசுறீங்க நீங்க? முதல்ல மருந்தே டைம்க்கு எடுத்துக்கிறது இல்ல, அதுக்கு மேல சின்ன குழந்தைங்க மாதிரி மருந்து பார்த்தாலே பயப்படுற. என்னங்க நீங்க மருந்து குடிச்சாகணும். என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க. அந்த அல்லாஹ் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். போதும் போதும், முதல்ல ரெஸ்ட் எடுங்க. சலாம் அலைக்கும்பா. அலைக்கும் சலாம். ஃபாத்திமா, உன் அம்மாவுக்கு மருந்து கொடுத்துட்டியாம்மா? ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் குடிச்சாங்க. எனக்கு என்னமோ வேற டாக்டர் கிட்ட காமிக்கலாம்னு தோணுது. அம்மாவோட இரும்பல் குணமாக்குற மாதிரியே தெரியலையே. இப்போ என் மனசுல என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டேன். நான் ஏற்பாடு பண்றேன், பணத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உங்க அம்மாவை காமிச்சிடலாம். சரியா? எவ்வளவு நாளா இதே முடிவை சொல்லிட்டு இருப்பீங்க? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வேலைக்கு போகலான்னா. ஃபாத்திமா, இந்த வீட்டுல முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுதுப்பா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நீ வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. இஷ்டம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு புரியுதுல உனக்கு? ஆமாப்பா. அப்புறம் ஏன் இந்த மாதிரி தப்பான யோசனையெல்லாம் உன் புத்திக்கு தோணுது? இனிமே அப்படிலாம் தோணக்கூடாது. சரி. துப்பட்டாவை ஏன் தலையில போடல? மன்னிச்சிடுங்கப்பா. பாத்திமா, குழந்தைங்க அழக்கூடாது. பாத்திமா, உன்னோட அப்பா தானே நான், அப்பாவா இல்லையா? உன்னை விட இந்த ஊர் உலகத்தை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். என் குடும்பத்தோட மரியாதையை எப்படி காப்பாத்துறதுங்கிறதையும் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னோட அப்பாவி குழந்தைடா கண்ணா. அதனாலதான் நான் யோசிக்கிறேன், இந்த உலகத்தோட தப்பான பார்வையெல்லாம் பூ மாதிரி இருக்கிற என் பொண்ணு மேல படக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுதுல்ல? புரியுதுப்பா. போய் அம்மாவுக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா. ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. என்ன தப்பா பேசிட்டா அவ? வேலைக்கு தானே போறேங்கிறா. போனா 4 காசு சம்பாதிப்பா. எனக்கும் நல்லபடியா வைத்தியம் பார்க்க முடியும். ஆமா, நீ என்ன பேசுற சபானா? நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன்? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? வர வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் வருது, அதுக்கப்புறமா திரும்பி போயிடுது. ஆமா, நீ என்ன நினைக்கிற? பாத்திமா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க. ஆனா வெறும் பேச்சால வயிறெல்லாம் நிறையாது. நீங்க இப்படி வீட்ல சும்மா இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாற போறது இல்ல. கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. நீ உனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு தெரியுமா? ஷபானா, உனக்கு வைத்தியத்துக்கு செலவு பண்ற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது, தெரிஞ்சுக்க. அப்படி என்ன நோய்ங்க எனக்கு வந்திருக்கு?
உனக்கு கேன்சர் வந்திருக்கு. என்ன? ஏ அல்லாஹ், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்து போறதே மேல். ஏய், நீ என்ன வார்த்தை சொல்ற சபானா? உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருச்சுன்னா அப்புறம் என்னோட நிலைமையும் ஃபாத்திமா நிலைமையும் என்ன ஆகும்? அப்போ நீங்களே சொல்லுங்க, என்ன பண்றது? ஃபாத்திமாவோட நிக்கா. மூளை ஏதாவது கெட்டு போச்சா உங்களுக்கு? இப்போ நீங்க யார் கூட நிக்கா பண்றத பத்தி பேசுறீங்க? அமீர் கூட. அவங்க நம்ம கான்பூர் அத்தைக்கு சொந்தக்காரங்க தான். அமீருக்கு உன்னோட நோயை பத்தி எல்லா விவரமும் தெரியும். இதை வைத்தியம் பார்த்து குணப்படுத்திடலாங்கிறதும் தெரியும். இதை அவனே வெளிப்படையா சொன்னான். அவன் வாயாலேயே சொன்னான், உன்னோட வைத்திய செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறதா. இப்ப நீ சொல்லு சபானா, என்ன பண்ணலாம்? அமீர் ஷேக், துபேர் ஷேக்கின் மகன். இவர்களுடைய நிக்கா இம்ரான் ஹசனின் மகளான ஃபாத்திமாவுடன் ரூபாய் 1 லட்சம் மெஹராக கொடுத்து நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபாத்திமா பேகம், இம்ரான் ஹசனின் மகள். உங்கள் நிக்கா ஆமீர் ஷேக், துபேர் ஷேக்கின் மகன் பில் அகவத் ரூபாய் 1 லட்சம் மெஹராக பெற்று நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிக்காஹு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிக்காவுக்கு வாழ்த்துக்கள். இங்க பாருமா ஃபாத்திமா, இனிமே இதுதான் உன்னோட வீடு. ஆமீரும் நானும் தான் இனிமே உன்னோட குடும்பம். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தா எல்லாம் நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? சரி. இப்ப இதுதான் உன்னோட உலகம். இனிமே இந்த ரூம்ல உன் புருஷனை சந்தோஷமா வச்சிருக்கணும். இனிமே இது உன்னோட பொறுப்பு. சரிம்மா. அங்க பால் வச்சிருக்கேன், அத குடிக்கணும். அப்பதான் உனக்கு பலம் கிடைக்கும். சரிம்மா. வாவ். சும்மா சொல்லக்கூடாது, பேரழகி நீ. அம்மா, நீங்க யாரு? நான் தான் இன்னைக்கு உன்னோட புருஷன். என்னது இது? தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தப்பு தப்பாவா? அம்மாடி, பணம் கொடுத்துருக்கம்மா. இந்த ரூமும் நீயும் இன்னைக்கு எனக்கு தான் சொந்தம். கிட்ட வராதீங்க. போங்க, தள்ளி போங்க. போயிட்டா போச்சு. முதல்ல கொடுத்த பணத்துக்கு அனுபவிச்சுக்கிறேன். வா. என்கிட்ட இருந்து தள்ளி போங்க. போங்க. நில்லு. கொடுத்த பணத்துக்கு நல்லா அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புவேன். அந்த ஆளு என் ரூம்குள்ள போந்து தப்பா நடந்துக்கிட்டான். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்ட? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? மனிஷ் பாபு,
எங்களோட ரெகுலர் கிளையண்ட். நீ அவரை டென்ஷன் பண்ணிட்டியா? உன்னை விட மாட்டேன். உங்க யாரையும் விட மாட்டேன். இங்க பாரு, இத பாரு, இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. மனிஷ் பாபு, தப்பு நடந்து போச்சு. இவ புது பொண்ணு இல்ல, பயந்து போயிருப்பா. புதுசா இருந்தா நான் என்ன பண்றது? நான் உனக்கு பணம் கொடுத்திருக்கேன். என் பணத்தை திருப்பி கொடு. பணத்தை திருப்பி கொடுங்க. மனிஷ் பாபு, இப்ப இந்த நிக்கா சம்பந்தமா பணம் நாங்க நிறைய செலவு பண்ணிட்டோம். என்கிட்ட அதெல்லாம் பேசாத. எனக்கு நாளைக்குள்ள பணம் வந்தாகணும். இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நில்லுங்க. இது எல்லாமே உன்னாலதான். எப்படி நிக்கிறா பாரு பாரு. என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? வா, இப்ப நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன். வாடியம் கூட உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு, சுகமா படுத்து தூங்குறா. காலை உடைச்சாதான் சரியா வரும். முதல்ல இந்த கட்டெல்லாம் அவுத்து விடுங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. ராத்திரி நீ வாங்கின அடியில இப்ப உன் புத்தி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என் பேச்ச கொஞ்சம் கவனமா கேளு. உன் நிக்கா இப்ப என் கூட நடந்திருக்கு. நான் உங்க அப்பனுக்கு ரொம்ப பெரிய தொகையை கொடுத்திருக்கேன். அதனால இப்ப நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் உன்னை என் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஒரு கிளையண்ட் வருவான். உன்னுடைய வேலை அவனை சந்தோஷப்படுத்துறது. அதுவும் ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஏதாவது ஏடாகுடம் பண்ண அப்புறம் நேத்தை விட மோசமான தண்டனையை கொடுப்பேன். புரிஞ்சுதா? உங்களால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? நான் உங்களோட பொண்டாட்டி. நீ என் பொண்டாட்டின்றதுனாலதான் உன்னை வச்சு நான் வியாபாரம் பண்ண முடியுது. உனக்கு முன்னாடி எனக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்திக்கு வயசாயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்திய நான் என்ன பண்ணேன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. உனக்கு நல்லது மட்டும் நடக்கணும்னா என் பேச்சை கேட்டு நட. இல்லன்னு வச்சுக்கோ, வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றதுக்கு பதிலா மார்க்கெட்ல நிக்க வச்சு பண்ணுவேன். புரிஞ்சுதா? என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். என்னோட புருஷன். ப்ளீஸ் என் மேல கருணை காட்டுங்க. பணம் தானே சம்பாதிக்கணும். நான் வேலைக்கு போறேன். உங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறேன். ப்ளீஸ் என் மேல கருணை காட்டுங்க. என்னால இப்படி எல்லாம் வாழ முடியாது. ஓ, எவ்வளவு பணம் சம்பாதிப்ப நீ ஒரு மாசத்துக்கு? எப்படியும் ஒரு மாசத்துக்கு 8000 ரூபாய் சம்பாதிச்சிடுவேன். இன்னும் அதிகமா உழைச்சேன்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். நான் கண்டிப்பா நல்லா உழைப்பேன். இவ்வளவு அப்பாவியா என் பொண்டாட்டி? உன்னோட மதிப்பு உனக்கே தெரியல பாரு. அடியே முட்டாள், உன்னால எனக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும்டி. அதுவும் இன்னைக்கு நீ ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். அதனால இன்னைக்கு எனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 8,000 ரூபாய் உனக்கு இத்தர் வாங்கறதுக்கும் உன்னை அலங்காரம் பண்றதுக்கும் செலவழிப்பேனா? இதோ
மணப்பொண்ணு ரெடி ஆயிடுச்சு முதல் ராத்திரி கொண்டாடுறதுக்கு. இங்க பாத்தியா, மீட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷம் ஃபாத்திமா. அம்மா, இன்ஷா அல்லாஹ் நோட்டு எண்றதுக்கு மிஷின் தேவைப்படும். இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே எல்லாருடைய மனசையும் கலங்கடிக்குங்கிறது உண்மை. நிக்கா, அதாவது கல்யாணம். இந்த கல்யாணத்தை பத்தி ஒவ்வொரு பொண்ணுடைய மனசுக்குள்ளேயும் 1000 கனவுகள் இருக்கும். ஆனா அதே ஆசைகள் அவங்களுக்கு வெறுப்பா மாறுச்சுன்னா அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அஸ்வினி கால்சேகர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் உத்தரப்பிரதேசம் மீரூட்ல நடந்த உள்ளத்தை உருக வைக்கும் ஒரு உண்மை சம்பவம். ஃபாத்திமா ஒரு மோசமான சதியில மாட்டிக்கிட்டா. இனிமே அதுல இருந்து தப்பிக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நடுத்தர வயதுக்காரு, அதுவும் மோசமான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி ஃபாத்திமா தினமும் துடியா துடிச்சிட்டு இருந்திருக்கா. நம்மளோட மைண்ட் செட் ஏன் இப்படி மாறி போயிடுச்சு? பணம் தான் இப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. மனுஷத்தன்மை ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியுது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கான். அது இப்படியும் சொல்லலாம், எவ்வளவு கீழ்த்தரமா போறதுக்கும் தயாரா இருக்கான். அனீரும் முனீராவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அது உறவுகளை கொச்சைப்படுத்துற ஒரு வழின்னு தான் சொல்லணும். அவங்க தன்னுடைய வீட்டு மருமகளையே பணம் சம்பாதிக்கிறதுக்கான கருவியா மாத்துனாங்க. இது எத்தனை நாளைக்கு தொடருச்சுன்னு பார்க்கலாம். வாவ் வாவ் வாவ், பிரமாதம். வாவ், கிளையண்ட் ரொம்ப சந்தோஷமா போனா. 50,000 ரூபாய்க்கு பதிலா 60,000 ரூபாய் அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். இப்படிதான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், தெரியுதா? எந்திரி, சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆக. உனக்கு போட்டோ செஷன் இருக்கு. எதுக்கு? அடி வாங்கறதுக்கு ஆசை வரும்போது மட்டும் கேள்வி கேளு. என்ன புரிஞ்சுதா? எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆகு. வாங்கம்மா. ஏன் இப்படி நிக்கிற? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் இல்ல. இத இப்படி திறந்து காமி. ஏன் மறைச்சு வைக்கிற? காமி. போட்டோகிராஃபர் சும்மா செம்மையா ஸ்டில் எடுக்கணும். பார்க்கிறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கணும். சூப்பரா எடுத்துடலாண்ணா. டேய், தெர்மாக்கோல் பிடி. அம்மா, இவ்ளோ அழகான பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. இந்த போட்டோ மார்க்கெட்ல வரும்போது 1 மாசத்துக்கு என்ன, வருஷம் பூரா புக்கிங் ஆக போகுது. நல்லது தானே, வருமானம் நிறைய வரும்ல. நம்ம வீட்டோட மராமத்து வேலையில முடிச்சிடலாம். அட என்னம்மா நீ மராமத்து வேலைய பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம புது வீட வாங்கிடலாம்ல. கண்டிப்பா நடக்கும். நீ விஷயத்த சொல்லிட்டல்ல, போட்டோ எப்படி எடுக்கிறேன்னு பாரு. தேவையில்லாம எதுக்கு ஃபீல் பண்ற? அதான் வேற ஒரு ஆம்பளை கிட்ட படுத்துட்டேல்ல. ஒருத்தன் கூட படுத்தா என்ன, 10 பேர் கூட படுத்தா என்ன, ஒன்னும் வித்தியாசம் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? உனக்கு நான் சொல்லித்தரேன். இப்படி திரும்ப, கொஞ்சம் முகத்தை திருப்பு. முகத்துல கொஞ்சம் சிரிப்பை கொண்டு வாயேன், அப்பதான் போட்டோ நல்லா வரும். இப்படிதான் சிரி. போட்டோ பிரமாதமா வரணும், ஊரே பார்த்து ஆச்சரியப்படணும். சரியா? ஏய், முகத்துல இன்னும் கொஞ்சம் சிரிப்ப கூட. பொம்பளே கிடையாது, ராட்சசி. டேய், தப்பிச்சு போறடா. அவளை புடி. அவ ஒரு குழந்தை மாதிரி, வயசும் கம்மி இல்ல அவளுக்கு. எப்படியும் வீட்டுக்கு வருவா. அப்புறம் அவளை கொண்டு வந்து நான் இவங்க கூட மறுபடியும் போக மாட்டேன். போக மாட்டேன்னா போக மாட்டேன் தான்.
அப்பா உங்களுக்கு தெரியாது இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. முதல்ல நீ அமைதியா இரு. உங்க அம்மா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியும்ல. அவ உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அம்மாவுக்கு? போ, போய் நீயே பாரு. லங் கேன்சர் அவளுக்கு. லங் கேன்சர்மா உங்க அம்மாவுக்கு தெரியுமா? அந்த அமீர் இருக்கான்ல, அவன் தான் உன் அம்மாவோட வைத்திய செலவை முழுசா ஏத்துக்கிட்டான். இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லல? எப்படிமா சொல்லுவேன் நான் உங்ககிட்ட? என்னோட விருப்பமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. உன் அம்மா எப்படியாவது உன் நிக்காவை பார்க்கணும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க பாருமா, இதை உன் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. இது அவளுக்கு தெரியவே கூடாது. நீ இப்படி உன் மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டு இங்க வந்து நிக்கிறது உனக்கு தான் தெரியும்ல. உன் சந்தோஷத்துல தான் அவ சந்தோஷம் இருக்கு. அவ சந்தோஷமா இருந்தா தான் வியாதி குணமாகும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உன் கல்யாண உறவை மட்டும் கெடுத்துக்காதம்மா. உன் அம்மா கொஞ்சமாவது குணமாகணும்னா தயவு செஞ்சு இதை பண்ணுமா. கொஞ்சம் ஏன் நிலைமையும் யோசிச்சு பாரு. உன் அம்மாவுக்கு வைத்தியம் இல்லைன்னா அவ செத்து போயிடுவாமா. மத்ததெல்லாம் உனக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இப்படி வந்ததுக்காக வெக்கப்படுறேன். இனிமே இப்படி செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா நீ எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? வா, வீட்டுக்கு வா. கலக்கிட்டீங்க தலைவரே. என்னமா நடிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ஆக்டிங்ல 2 நிமிஷத்துல மனசு மாறிட்டா? எப்படி 2 நிமிஷத்துல மாறினா தெரியுமா? டிபிஎன்னா லங் கேன்சர்னு 2 பேர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அதனாலதான் ஒத்துக்கிட்டாங்க அம்மாவும் பொண்ணும். இப்ப நீ எனக்கு ஃபோன் பண்ணல. நீ ஃபோன் பண்ண உடனே நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டேன். அதனாலதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, இன்னொரு விஷயம் கேக்குறேன். என்கிட்ட பணம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா வாங்குனீங்க. ஏண்டா வாங்கணும்னு அதுக்கப்புறம் வருத்தப்படலையே ஒரு அப்பாவா? அவ என் சொந்த பொண்ணா இல்லாதப்போ எனக்கு எப்படி வருத்தம் இருக்கும்? என் சம்சாரத்தோட புருஷனோட பொண்ணு அவ. எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனாலும் இங்க வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது எதிர்பார்ப்பேன்ல. அது எதுக்குன்னா அவளோட அம்மா சீக்கிரமா குணமாகாம இருக்கிறதுக்கு. அதுக்கு மருந்துக்கு தேவைப்படுது. இத வச்சுக்கோங்க மாமனாரே. நான் மாமனார் கிடையாது, மாமா. எவ்வளோ சார்? மனிஷ் பாபு சார், உங்ககிட்ட என்ன பேரம்? அதே பழைய அமௌண்ட் தான், 50 கொடுங்க. அன்னைக்கு இவ யார் கையும் படாத ரோஜா, இப்போ பல பேர் மோந்து கசக்கி போட்ட பூ. 20. என்ன சொல்றது மனிஷ் பாபு சார், நீங்க எங்களுடைய பழைய கிளைண்ட். உங்களை எப்படி நாங்க விட்டு கொடுக்க முடியும்? சரி போங்க, என்ஜாய். இரு, இப்ப இந்த அமௌண்ட் எதுக்கு? அது பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. இன்னைக்கு அழுக சத்தம் அதிகமா கேட்கும். ஆனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மனிஷ் பாபு சார், என்ஜாய். நான் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்?
வேண்டாம், என்னை விட்டுடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விடுங்க, மன்னிச்சிடுங்க, விடுங்க, என்னை விடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, கிட்ட வராதீங்க. வலிக்குதாடி உனக்கு? விட்டுணுமா உன்ன? பயமுடு. அன்னைக்கு உன்னோட நாளா இருந்துச்சு, இன்னைக்கு என்னுடைய நாள். வேண்டாம், விட்டுடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விடுங்க. இவதான் எங்க ராணி. பிடிச்சிருக்கா? ஓகே, பணத்தை முதல்ல எடு. போட செல்லம். கூட்டிட்டு போங்க, வாமா. என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன கருமோடி? நான் அம்மாவாக போறேம்மா. அதுக்கு இந்த கருவை களைச்சிடு. குழந்தை பெத்துக்கிட்டா வருமானம் குறைஞ்சிரும். இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு யார்கிட்ட என்ன பதில் சொல்லுவ? அது யாராவெல்லாம் இருக்கட்டும்மா, தாய் நான் தானே. ஓ, நீ கருவை களைச்சுதான் ஆகணும், என்ன ஆனாலும் சரி. அமீர், வேண்டாமா, குழந்தைய மட்டும் கலைக்காதீங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். அமீர், அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என் குழந்தைய கலைச்சிடாதீங்கம்மா, எனக்கு குழந்தை வேணும். என்னடி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அம்மா ஆகிறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா? அம்மா, மருந்து கொடுங்க இவளுக்கு. வேண்டாம், மருந்து சாப்பிடு, இல்லனா உன் மண்டைய உடைச்சிரும், பாத்துக்கோ. குடி மருந்த, முதல்ல குடி. கனவு உண்மையா இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கும்.
அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா என்ன? இன்னைக்கு உன் பிறந்த நாள் தானே? உனக்கு பர்த்டே கேக் ரெடி. 2 கிளைண்ட். போய் உங்களை சந்தோஷப்படுத்து. உள்ள போ. போங்க, நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. அம்மா, ஒரு நிமிஷம். ஹலோ ஃபாத்திமா, உனக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. நன்றிப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. மருந்து நல்லா வேலை செய்யுது. இன்னைக்கு பாரு, உங்க அம்மா நான் எழுந்து நின்னுட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? என்னம்மா நீ அப்படியெல்லாம் நான் மறந்து போயிடுவேனா? டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அம்மா முன்ன விட ரொம்ப நல்லாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமீர் உன் பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுத்தாரு? $20,000. அட பரவாயில்லையே, உன் புருஷனுக்கு ரொம்ப பெரிய மனசா இருக்கே. கடவுள் உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சிருக்கட்டும். சரிம்மா, நான் வைக்கிறேன். அவர் கூப்பிடுறாரு. சரி போ, அவர் சொல்ற மாதிரியே பார்த்து நடந்துக்கோ, சரியா? சரிங்கம்மா. தம்பிங்களா, எழுந்துருங்க. கிளம்புறோம் அமீர் அண்ணே. உங்க சரக்கு பழசாயிடுச்சு. இனிமே நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் வருவோம். சரி, பார்க்கலாம், கிளம்பு. அம்மா, ஏதாவது யோசிச்சாகணும். நம்ம சரக்கு பழசாயிடுச்சு. இருக்கிற விலைவாசியில செலவுக்கு என்னடா பண்றது? உங்க 2 பேருக்கு நான் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்திருப்பேன். அப்படி இன்னும் உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியது தானே? என்னடி ரொம்ப பேசுற? அம்மா, இப்ப இவ உடம்பு மறுத்து போயிடுச்சு. இவளுக்கும் மரக்கட்டைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா. இன்னையில இருந்து உனக்கு டே ஷிஃப்டும் ஆரம்பம். கிளம்ப ரெடியாகு. அங்க போய் இந்த டயலாக்லாம் அடி பாப்போம். வாங்கம்மா. சொல்லுங்க ஷாலுக்கா, நம்ம சரக்கு எப்படி குறையதும் இல்லைல்ல? குறையலாம் இல்ல, ஆனா தொழில என்னைக்கும் குறை வச்சிடக்கூடாது. நம்ம தொழிலை பத்தி இவளுக்கு தெரியும்ல. கஸ்டமர் வருவான், சந்தோஷமா இருப்பான். பொடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, அடுத்த நாள் ராத்திரியும் வருவான். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நல்ல ஒத்துழைப்பா. அப்படியா? இவ பேர் என்னன்னு சொன்ன? ஃபாத்திமா. 8 மணி நேரம் டியூட்டி. ஓவர் டைம் எல்லாம் கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. கஸ்டமர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு உனக்கு பணம் கொடுக்கறானோ அதுல 20% எனக்கு கொடுக்கணும். சம்மதமா? ஷாலுக்கா, இவ என்ன சொல்றது? சம்மதம்தான். எழுந்துரு ஃபாத்திமா, உனக்கு வெயிட்டிங் ரூமை காமிக்கிறேன். வா. இவங்க ஃபாத்திமா அக்கா. இவதான் பியா. இந்த இடத்துக்கே இவதான் செல்ல புள்ள. ரொம்ப குறும்புக்கார பொண்ணு. இவ அம்மா இப்ப வர நேரம்தான். நீ இங்கே உட்காந்துரு, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, உங்க பேர் என்ன? ஃபாத்திமா.
பாத்திமாவா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேரு சொல்லுங்க. பியா. பியாவா? என் பேரு தான் அது. நீங்க எங்க இருந்து வரீங்க? எனக்கு மீரட் தான் சொந்த ஊரு. மீரட் ரொம்ப நல்ல ஊராச்சே. எவ்வளவு அழகா பேசுற நீ. அம்மா பேசி பேசியே தொல்லை பண்ணியா அக்காவ? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் இவ பேசுறத கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த அமௌண்ட் இது என்னோட கமிஷன். நல்லது, கிளம்பலாம். இந்த 500 ரூபாய் உனக்குன்னு கொஞ்சம் காசை வச்சுக்க. பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ற என்ஜிஓவா? ஏம்மா ஃபாத்திமா, எத்தனை தடவை தான் நீ இப்படி அபோர்ஷன் பண்ணுவ? எனக்கு உன்னை பத்தி நினைச்சாதான் கவலையா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் உன்னை என்னோட பர்சனல் கேபினுக்கு கூட்டு வந்தேன். ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நீ இப்படி அடிக்கடி அபோர்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உன்னால மறுபடியும் தாயாகவே முடியாது. இதுக்கப்புறம் நான் ஆபரேஷன் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் நான் பணம் சேர்த்துட்டு வரேன். தாயானாலும் ஒரு பலமும் இல்லை. எங்க தொழில்ல யாருக்கோ தாயாகிற தைரியம் இல்ல. தன்னோட பிள்ளைக்கு தன்னை பத்தி என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? ஃபாத்திமா, அம்மா நீங்களா? இங்க எப்படி? உங்களுக்கு தான் வியாதி இருக்கு. அப்புறம் இந்த குழந்தை அது வந்துமா. அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் சொன்னதுல ஒரு நாடகமா? எனக்கு அந்த விஷயம் அப்புறமா தாம்மா தெரிய வந்தது. நான் என்ன பண்றது? உங்க அப்பாவுக்காக நான் வளைஞ்சு போக வேண்டியதாயிடுச்சு. அப்படின்னா என்ன விக்கிறதுக்காக இவர் என்ன பணக்குழியில தள்ளி விட்டுட்டாரா? ஆமா, தள்ளி விட்டார். எனக்கு பணம் தேவை இருந்துச்சு என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக. உங்க அப்பா தான் மேல போய் சேர்ந்துட்டானே உன்னை என் தலையில கட்டிட்டு. இப்ப அதை பேசி என்ன பிரயோஜனம்? வருஷம் தான் கடகடன் ஓடி போச்சே. இப்ப போய் பழசெல்லாம் பேசிக்கிட்டு. அம்மா உனக்கு பொண்ணு பிறந்ததுன்னு வை, உன்னோட கையாலே கொண்டு போட்டு. பல இடங்கள்ல நாம பார்த்திருப்போம், ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய குடும்பம் தான் அவனுடைய பெரிய பலமா அமைஞ்சிருக்கும். ஆனா பல சமயங்கள்ல இந்த பலம் தான் உங்களுக்கு பலவீனமா மாறும். பல முறை நம்மள சேர்ந்தவங்களே நம்மள ஆழமா காயப்படுத்துவாங்க. அதுல இருந்து வெளியில வர்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபெரோஸ் ஃபாத்திமாவுடைய வளர்ப்பு அப்பாங்கிறது சரி, ஆனா அதுக்காக எந்த மனுஷனுக்காவது இப்படி ஒரு உரிமை இருக்கா? அதாவது இன்னொரு மனுஷிய விலை வச்சு விக்கிறது, அவளை அவன் ஒரு வியாபார பொருள் ஆக்கிட்டான். இந்த எண்ணம் தான் சமுதாயத்தையே சீரழிச்சு வச்சிருக்கு. ஃபாத்திமாவுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. தான் யாருடைய நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கைய, தன்னுடைய சந்தோஷத்தை பலி கொடுத்தாலோ அதே அம்மா இப்போ இந்த நிமிஷம் அவ பக்கம் இல்ல. இனிமே ஃபாத்திமா என்ன பண்ண போறா? இதை இப்படியும் கேட்கலாமா? இதுக்கு மேல ஃபாத்திமாவுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான திருப்பங்களை சந்திக்க போகுது? வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பொண்ணோட பேரு பியா. 10 வயசுதான் ஆகுது அவளுக்கு. முதல்ல அனுப்புனதை விட இவ ரொம்ப அழகா இருப்பா. அப்ப டீல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
அப்புறம் என்ன, ஷேக் சார் கிட்டயும் சொல்லிடுங்க, கொஞ்சம் நம்மளையும் துபாய்க்கு கூப்பிட சொல்லுங்களேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஃபாத்திமா. நான் என் பொண்ணை வியாபாரம் பண்ண விடவே மாட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. வா, இந்த பக்கம் வா, சீக்கிரம் வா. மெல்லமா அந்த பக்கம் போங்க. போங்க. அம்மா, என்னால எதுவுமே பார்க்க முடியல. அம்மா, ஏய் யாரது? நில்லுங்க, ஐயோ, நில்லுங்க. அம்மா, அம்மா, ஷாலோக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அம்மா, ஹலோ ஷாலோக்கா? அம்மா, இவங்கெல்லாம் யாரு? ஏன் என் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்கம்மா? ஷாலு, என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத. உனக்கு தான் என் பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, பிடிக்கும். இவளும் என் பொண்ணு மாதிரி தான். ஆனா என்ன பண்ண, நம்ம தொழில் அப்படி. அது மட்டும் இல்ல, ஷேக் சாரு பியாவோட போட்டோவை பார்த்து ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னாரு. இப்ப நாம பண்ண போற துபாய் பிசினஸ்க்காக நாம இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். டேய், இந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சரிக்கா. ஷாலு, ஷாலு, ஏய், தயவு செஞ்சு குழந்தைய விடு. இப்படி பண்ணாத. ஷாலு, ஏய் கிளம்பு, குழந்தைய விடு. குழந்தைய விடு. விடு. போ. என் உயிரே போனாலும் சரி, நான் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன். நம்ம போலீஸ் கிட்ட தகவல் சொன்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி மீரட் ஹைவே பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வியாபாரம் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத பாத்திமா, நாங்க அவளை காப்பாத்திடுவோம். நல்லது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்க கூட வியாபாரம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நல்லது. நல்ல சரக்காவே கொடுங்கோ. பணத்தை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஷாலு டார்லிங், நீங்க தான் நேர்ல பார்த்தது இல்லையே, இப்போ உங்க கண்ணால நீங்களே பாருங்க. உங்களோட வசதிக்காக தான் நான் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கேன். வாரே வா, என்ன அழகா இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஷேக் இப்போ சந்தோஷமா இருக்கான். பணத்தை இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்றான். ரொம்ப சந்தோஷம் ஷேக்கு. போதும், எப்பவுமே இதே மாதிரியே உங்க ஆசை இருந்தா போதும். ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை வீணாக்குறது இல்ல. நீ என்கிட்ட வியாபாரம் பேசுனதெல்லாம் போதும். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கான்ஸ்டபிள், வாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க இந்த லேடிய. ஜெயில்ல கழித்தினாதான் புத்தி வரும். கூட்டிக்கிட்டு போங்க. பியா, 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 ஒண்ணும் இல்லடா. புடிங்க இவங்கள. இவங்க தான் உண்மையான குற்றவாளி. வாடா வாடா, அண்ணா வா. பல சமயங்கள்ல நாம நமக்காக போராடுறது இல்ல. சூழ்நிலைக்கு முன்னாடி நாம மண்டி போட்டு உக்காந்துருவோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே நாம நம்மள பலவீனமானவங்களா, கையால் ஆகாதவங்களா நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். ஃபாத்திமா பியாக்காக என்னெல்லாம் பண்ணாலோ, எந்த அளவுக்கு தைரியத்தை வெளிப்படுத்தினாலோ, அதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நாம எதுலயாவது துணிஞ்சு இறங்குனா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரலாம்.
நமக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். ஃபாத்திமா தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா. அவ வாழ்க்கை மாதிரியே பியா வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு இந்த அடியை எடுத்து வச்சு பியாவை அவ காப்பாத்திட்டா. உண்மை என்னன்னா, ஒருவேளை ஃபாத்திமா தனக்காக இந்த அடியை எடுத்து வச்சு தனக்காக முயற்சி செஞ்சிருந்தானா இத்தனை வருஷம் அவ இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்க உங்களுக்காக போராட வேண்டிய நேரம் இதோ இப்ப வந்துருச்சு. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நண்பர்களை பாதுகாப்பா வச்சிருங்க. ஏன்னா பாதுகாப்பு உங்களுடைய உரிமை. இத்துடன் அஸ்வினி ஆகிய நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை பார்த்துட்டு இருங்க கிரைம் அலர்ட். குற்றத்திற்கு எதிரான குரல் இது.